பிரைஸ் காட். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த ஜெப வேளையில நாம் தேவனை தேடி வரும்போது அவர் நம்மளோட இருக்கிறவர். நாம் வரதுக்கு முன்பதாகவே அவர் அந்த இடத்துல இருக்கிறவரா இருக்கிறார். He meets with us. Hallelujah. தினந்தோறும் நம்மளோட சந்திக்க தேவன் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில மத்தேயு 5வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் மட்டும் நம்ம தியானத்தை நாம் வேத வசனத்துல வாசித்து நாம் தொடங்குவோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதமெல்லாம் நாம் என்ன தியானிச்சோம்? கர்த்தர் யாரெல்லாம் பாக்கியவானன்னு சொல்லுகிறாரு? இந்த குணாதிசயங்கள் இருக்கிறவர்கள். 3ஆம் வசனத்திலிருந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட்டை கர்த்தர் வைக்கிறாரு. இந்த குணாதிசயம் இருக்கணும். அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஒரு ரிவார்டும் தேவன் கொடுக்கிறார் இல்லைங்களா? There's both a requirement and a reward. எல்லா வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை தேவன் சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நீதி நிமித்தம் துயரப்படுகிறவர்கள், those who are persecuted for righteousness sake, they are blessed, for theirs is the kingdom of heaven. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது இந்த நீதி நிமித்தம் துன்பத்தை குறித்து நாம் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளலாங்க. யோவான் 15வது அதிகாரம் 20வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நம்ம எஜமான் நம்மளை பார்த்து என்ன சொல்லுகிறாரு? அவர்கள் என்னை துன்பப்படுத்தினால் நீதி நிமித்தம் நீங்களும் துன்பப்படுவீங்கள் என்று இயேசு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 திமோத்தி 3வது அதிகாரம் 12வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்து இயேசுவிலும் தேவ பக்தியிலும் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் மட்டும் நாம் இப்படி வாசிக்கிறோம். அதுல சொல்லுகிறாரு, எல்லா தீர்க்கதரிசிகளும் அவர்களும் they endured mockery and torture for their faith. அவருடைய விசுவாசத்துக்காக அவர்களை கேலி பரியாசம் பண்ணினார்கள், அவர்களை துன்பித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் 16வது அதிகாரம் 33ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த உலகத்துல உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, ஆனா திடன் கொள்ளுங்கள், நான் மேற்கொண்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அப்போ இயேசு சொல்லிட்டாரு, இந்த உலகத்துல நமக்கு துன்பங்கள் உண்டு, நிந்திக்கப்படுகிறது சாதாரணம் தான் இல்லைங்களா? இந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். இஃப் யூ ஆர் ரைச்சஸ் யூ வில் பி பர்சிக்யூட்டட் இல்லைங்களா? நம்ம நீதிக்காக நாம் துன்பிக்கப்படுகிறது இந்த உலகத்தின் கலாச்சாரம். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா நீதியை கண்டா உலகத்துக்கு பிடிக்காது. ரைச்சஸ்னஸ் அண்ட் அன்ரைச்சஸ்னஸ் ஆர் அகேன்ஸ்ட் ஈச் அதர். அதனால என்ன ஆகுவாங்க? அன்ரைச்சஸ்னஸ் அந்நீதி நீதியை பார்க்கும் போது அது துன்பிக்கும் தான். அது நடக்கிற காரியம் தான் இந்த உலகத்துல. அதனால நீங்க திடன் கொள்ளுங்க. இயேசு சொல்லுகிறாரு, துன்பம் இருந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம்ம 1 பேதுரு 4 அதிகாரம் 14ஆம் வசனத்துல படித்தது போலவே பரிசுத்த ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர் தேவன் உங்க மேல என்ன பண்றாருங்க? He is resting upon you. அவர் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறவராக, He is covering you. அவர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். Praise the Lord. ஏன் நம்ம துன்பிக்கப்படுகிறோம்? முதலாவது நம்ம பார்த்தோம், நீதினால துன்பிக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் இல்லைங்களா? துன்பம் வரும் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். நீதினால நம்ம துன்பிக்கப்படுகிறோம் பார்த்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஏன் நம்ம துன்பிக்கப்படுகிறோம் என்றால் 1 பேதுரு 3வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் நிந்திக்கப்படுகிறது அது இருக்குதுங்க இந்த உலகத்துல. அதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 2:20 நாம் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால்
அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். ஏங்க நம்ம பாடுபடுகிறோம்? நன்மை செய்யும் போது பாடுகள் வருகிறது. கிறிஸ்து நாமத்து நிமித்தமாக. அது மாத்திரம் இல்லாம நன்மை செய்யும் போதும் பாடுகள் வருகிறது என்று பார்க்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. காயன் ஏங்க ஆபேலை கொலை செய்தான்? ஏன்னா அவனுடைய சகோதரன் ஆபேலுடைய கிரியைகள் நீதியா இருந்ததுனால. அப்போ ஏன் நம்ம துன்பிக்கப்படுகிற இந்த உலகத்துல? கிறிஸ்து நாமத்து நிமித்தமாக, நல்கிரியை நிமித்தமாக. 3வதாக நம்ம பார்க்கிறோம், நீதியின் கிரியினால நம்ம துன்பிக்கப்படுகிறது வருகிறதுங்க, இல்லைங்களா? பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. இங்க தெளிவாக அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம், ஹல்லேலூயா, அவருடைய நாமத்தின் நிமித்தம், நல்கிரிய நிமித்தம், நீதி நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், ஃபார் த சேக் ஆஃப் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாதுங்க. பாடுகளை பார்த்து, நம்மளுக்கு விரோதமா வருகிற பெர்சிக்யூஷனை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது வரும்னு சொல்லியிருக்கிறாரு. வரட்டும், இல்லைங்களா? அது வரும்போது இந்த காரியங்களுக்காக வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் ஒரு காரியத்தை நாம் ஞாபகம் கொள்ள வேண்டும். இப்படி காரியங்கள் நடக்கும்போது என்ன நடக்குதுங்க? மத்தேயு 5:10 நம்ம பார்த்தோம், தேவனுடைய ராஜ்யம் அவங்களுடையது. அல்லேலூயா. The kingdom of God is theirs when you are persecuted. பெரிய வெகுமதி தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறாரு. 2வதாக பார்க்கிறோம், ரோமர் 8வது அதிகாரம் 17-18 இப்படி வாசிக்கிறோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஹல்லேலூயா. அவரோட நீங்க பாடுபட்டீங்கன்னா அவரோட நீங்க மகிமை பெறுவீங்கள் என்று தேவ வசனம் சொல்லுகிறதுங்க. ஹல்லேலூயா. அது என்னுடைய கருத்து இல்லைங்க, வசனத்துல இருக்கிறதா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ நம்ம பாடுபடுகிறது நிச்சயம். பாடுபடும் போது ஏன் பாடுபடுகிறோம்னு பார்த்துட்டோம். நம்ம பாவத்தை நிமித்தம் நம்ம பாடுபடல, நீதி நிமித்தம் பாடுபடுகிறோம், கிறிஸ்துவ நாமத்து நிமித்தம் பாடுபடுகிறோம், நல்கிரியனால பாடுபடுகிறோம், கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறோம். ஆனா பாடுபடும் போது ஆண்டவர் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல, ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரணம் பரியும் நாம் உண்மையா இருக்கும் போது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். இதெல்லாம் நாம் பாடுபடும் போது, தேவனுக்காக உண்மையா இருக்கும் போது தேவன் கொடுக்கிற வெகுமதிகளாக இருக்கிறதுங்க. நாம் பாடுபடும் போது நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும், இல்லைங்களா? மத்தேயு 5வது அதிகாரம் நம்ம 11-12 நம்ம வாசித்தோம். ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட் என்று சொல்லுகிறாரு. For your reward is great in heaven. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய வெகுமதியை பரலோகத்துல வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 41வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர்கள் சந்தோஷமா இருந்தாங்க அவங்க பாடுகள் வழியா போகும்போது. counted worthy to suffer dishonor for the name. ஆண்டவருடைய நாமத்துக்காக அவமானங்களை சகித்து கொள்ளுறது ஒரு பாக்கியம் என்று அவர்கள் எண்ணினார்கள் என்று நம்ம பார்க்கிறோங்க. தேவனுடைய நாமத்துக்காக நாம் பாடைப்படும் போது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுகர்ந்தித்துக் கொள்வோம் என்று ஆண்டவர் நம்மளுக்கு இன்னைக்கு சுட்டி காட்டுகிறார். பாடுகளை பார்த்து சோர்ந்து போவாதீங்க. காடானாலும் மேடானாலும் நாம் அல்லேலூயான்னு பாடி தேவனை பற்றி கொண்டு தேவனை பின்பற்றுவர்களாக, பாடுகள்னால மன சோர்வுக்குள்ள போகாமல் தேவனுக்கு நன்றி சொல்லி, இது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம், பாடுபடும் போத இயேசுவின் நாமத்துக்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது, பாடுபடும் போத நான் நல்கிரியை செய்து கொண்டிருக்கிறேன்ட்டு அது ஒரு எடுத்துக்காட்டியாக எனக்கு இருக்கிறது. நான் பாடுபடும் போது அந்த பாடுகளை நான் பார்க்கும்போது தேவனுடைய ஆவியானவர் என் மேல
இருக்கிறார், ஆண்டவர் உடைய ஆவியானவர் என்னை திருடப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தைரியப்படுத்துதுங்க. நீதி நிமித்தம் நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்று நான் தைரியம் கொள்ள முடியும். ஆபேல் நீதி நிமித்தம் பாடுபட்டான். அல்லேலூயா. நான் பாடுபடும் போது கிறிஸ்துவுக்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்று அதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டியாக இருக்கிறது. சந்தோஷமாக நாம் இந்த பாடுகள் வழியாக போகும்போது தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற வெகுமதிகளை பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறார், தேவனுடைய மகிமையை நம்மளுக்கு கொடுக்கிறார், தேவனுடைய ஜீவ கிரீடத்தை நம்மளுக்கு அவர் கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். கடைசி மட்டும் நம்ம உண்மையா இருக்கும்போது தேவன் நம்மளோட இருக்கிறார். அவர் பாடுகள் மத்தியில அவரும் பாடுபட்டாருங்க. நாம் பாடின் வழியா போகும்போது அவர் நம்மளை கைவிடுகிறவர் இல்லை, நம்மளை சுத்த பொண்ணாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். இந்த காலை வேளையில உங்க சூழ்நிலைமை என்னன்னு தெரியாது, ஆனா நீதி நிமித்தம் நீங்க பாடுபட்டு கொண்டிருந்தா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க சந்தோஷமா இருங்க. தேவனுடைய செயல், தேவனுடைய கரம் உங்களோட இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். இந்த நவம்பர் மாதம் முழுவதுமாக இந்த மலை பிரசங்கத்தின் முதல் வார்த்தைகள், இயேசு பிரசங்கித்த வார்த்தைகளை பார்த்து யார் பாக்கியவான் என்று பார்த்தோம். இந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும்போது 3ஆம் வசனத்திலிருந்து நாம் கவனிச்சோம். ஆண்டவர் ஒரு கோட்பாடை கொடுக்கிறார், இதை நீங்க செய்யுங்க, இதை நான் செய்வேன் என்று. ஹல்லேலூயா. முதலாவது ஆவியில ஏழ்மை உள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, பரலோக ராஜ்யம் அவங்களுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 4ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், துயரப்படுகிறவர்களை தேவன் ஆறுதல் படுத்துவார் என்று பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துல பார்த்தோம், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று. 6ஆம் வசனத்துல நாம் பார்த்தோம், நீதிக்கு பசிதாகம் உள்ளவர்கள் அவர்கள் திருப்தியாக்கப்படுவார்கள், அவர்கள் நிரப்பப்படுவார்கள் என்று பார்த்தோம். 7ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம், இரக்கம் உள்ளவர்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்ற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். 8ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம், சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். 9ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று. 10ஆம் வசனத்துல பார்த்தோம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. இந்த 8 வசனங்களை நம்ம இந்த ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற பாக்கியங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இன்னைக்கு இந்த மாதம்லாம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். நம்ம ஆண்டவர் கருத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் விரும்புகிற குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நம்ம ஜெபிக்கலாமா? பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. உங்களுடைய எதிர்பார்ப்புதலை எங்களுக்கு நீங்க தெரிவிச்சிருக்கிறீங்க. இந்த மாதமெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்க இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, புது வருஷத்துக்குள்ள நாங்க போகிறதுக்குள்ளாக தேவன் விரும்புகிற குணாதிசயங்கள் எங்க இருதயத்துல காணப்படட்டோம்ப்பா. உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். பார்த்த எல்லாரும், கேட்ட எல்லாரும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை இந்த யூடியூப் மூலியமா பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் ஆண்டவரே, தேவனுடைய சாயலுக்குள்ளாக நீங்க உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. கடைசி காலத்துல எழுப்புதல் நாட்கள்ல உம்முடைய மனவாட்டியாக எங்களை சிருஷ்டிகர்த்தா நீங்க சிருஷ்டித்து கொண்டிருக்கிறீங்களே, நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக, அவருடைய சித்தத்தில் உங்களை நடத்துவாராக. ஆமென்.